த லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? கர்த்தரோட கிருபையில எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி என்னன்னா, இன்னைக்கு நம்ம ஜெபத்த குறித்து தாங்க பார்க்க போறோம். நம்முடைய ஜெபம், அநேகருடைய ஜெபம் இன்னும் கேட்கப்படலன்னு நம்ம ரொம்ப வேதனையோட இருக்கோம் இல்லையா? உங்களுக்காக தாங்க கர்த்தர் இந்த வார்த்தைய சொல்றார். நம்ம இன்னைக்கு வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். 102ஆம் சங்கீதத்துல 16ஆம் வசனம். அவர் திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். ஆம் பிரியமானவர்களே, நம்ம ஜெபிக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் அவர் என்ன செய்கிறாராம், அலட்சியம் பண்ணாம அந்த விண்ணப்பத்த அங்கீகரிக்கிற தேவனா இருக்கிறாருங்க. நாம தான் நினைக்கிறோம், நம்ம ஜெபத்த கேட்கிறாரோ, கேட்கலையோ, ஏன் கேட்கப்பட மாட்டுதுன்னு நம்ம ரொம்ப கலக்கத்தோட இருக்கோம் இல்லையா? நம்மளுக்காக தாங்க இந்த வார்த்தைய ஆண்டவர் சொல்றார். நம்ம ஜெபத்த அவர் ஒரு நாளும் அலட்சியம் பண்ண மாட்டாருங்க. நம்ம விண்ணப்பத்த அவர் அங்கீகரிக்கிற தேவனா இருக்கிறாருங்க. ஆமாங்க. இதே தாவீது 66ஆம் சங்கீதத்துல 19ஆம் 20ஆம் வசனத்துல சொல்லியிருக்கிறாரு. மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாகன்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்துறாருங்க. ஆமாங்க, நம்முடைய வாழ்க்கையில கூட மெய்யாய் தேவன் நமக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லைங்க, செவி கொடுத்தாருன்னு சொல்றார் தாவீது. ஆனா இங்க நம்மளுக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை அவர் தள்ளாமலும் அவருடைய கிருபை நம்மை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாகன்னு சொல்லி தாவீது சொல்றாருங்க. ஆமாங்க, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜெபத்த ஒரு நாளும் அவர் தள்ள மாட்டாருங்க. நம்ம விண்ணப்பத்த ஒரு நாளும் அவர் தள்ளவே மாட்டார். அவர் அங்கீகரிக்கிற தேவனா இருக்கிறார். அதனால உங்க வாழ்க்கையில நீங்க எந்த சூழ்நிலையிலும், எந்த ஒரு காரியத்திலயும் ஜெபத்த மட்டும் மறந்துடாதீங்க. ஜெபிக்க ஜெபிக்க உங்க வாழ்க்கையில நிச்சயமா நீங்க ஜெயத்தை பெற்றுக்கொள்வீங்க. ஆமாங்க, இந்த தாவீதோட வாழ்க்கையில எத்தனையோ சத்துருக்கள் எழும்பின போதிலும், எத்தனையோ நாச மோசங்கள் எழும்பின போதிலும் கர்த்தர் அவருக்கு துணையா இருந்தார். எதனால தெரியுமா? அவர் ஜெபிக்கிற ஒரு மனுஷனா இருந்தார். ஆண்டவர் எப்பவுமே சோத்தரித்துக் கொண்டே இருப்பார். 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று. ஆமாங்க, துதிச்சுக்கிட்டே இருக்கிற மனுஷங்களுடைய வாழ்க்கையில என்னைக்குமே தோல்வி கிடையாதுங்க. ஆமாங்க, தாவீதோட வாழ்க்கையில தோல்வின்ற ஒரு விஷயமே கிடையாது. ஏன் தெரியுமா? ஆண்டவர் அவர் முன்ன வைக்கிறதுனால தாங்க. நாமளும் நம்ம வாழ்க்கையில தேவனை முன்ன வைக்கும் போது, தேவனை முன்வைத்து நம்ம ஓடும் போது நிச்சயமா நம்ம வாழ்க்கையில நம்ம ஜெயத்தை பெற்றுக்கொள்வோங்க. ஏன்னா அவர் திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ண மாட்டார். யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுறாங்களோ, அதனாலதான் அவர் சொல்றாரு, சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறேன்னு சொல்றாருல. ஆமாங்க, நம்முடைய பார்வையில தான் ஏழை பணக்கார இருக்கு இல்லைன்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், நிறைய காரியங்களை பார்க்குறோம். ஆனா கர்த்தருடைய பார்வையில எல்லாருமே ஒண்ணுதாங்க. ஆமாங்க, நம்மளை எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மளை விட்டு கொடுக்காத ஒரே தெய்வம் நம்முடைய இயேசு மட்டும்தாங்க. அந்த இயேசுவை நீங்க முழுக்க பிடிச்சுக்கோங்க, உறுதியா பிடிச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில நிச்சயமா பல நன்மைகளை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஆமாங்க, இந்த தாவீது சொன்னது போல தாவீதோட வாழ்க்கையில எவ்வளோ நன்மைகள் அவர் பெற்றுக்கொண்டாருங்க. எதனால தெரியுமா? இந்த ஜெபத்தின் மூலமா தான். உங்க வாழ்க்கையிலும் நீங்க உண்மையா ஜெபிப்பீங்கன்னா, உண்மையா அவரை நோக்கி கூப்பிடுவீங்கன்னா, அவர் உங்களுடைய ஜெபத்தை ஒரு நாள் அலட்சியம் பண்ண மாட்டாருங்க. உங்களுடைய விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிற தேவனா இருக்கிறார். அதனால சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க, விடாம ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா உங்க ஜெபத்துக்கு பதில் உண்டு. இந்த வசனத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.